ஒரு தகப்பன் தான் பெற்றெடுத்த சில பிள்ளைகளுக்கு ஒரு மகனை மட்டும் நேசிக்காமல் அவனை வெறுத்து ஒடுக்கினார். அந்த தகப்பன் பத்திகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிறந்து கொடுக்கும் போது அந்த மகனுக்கு மட்டும் சொத்தில் எந்த பங்கும் கொடுக்காமல் அவரை புறக்கணித்து விட்டார். அந்த மகனுக்கு எவ்வளவு மன வேதனை இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எங்கே போவார்? யாரிடத்தில் போய் தான் நிலைமையை சொல்லுவார்? அந்த சமயத்தில் அவர் கர்த்தரை தேட ஆரம்பித்தார். ஒரு நாள் அவர் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பெற்றோர் கூட என்னை புறக்கணித்து விட்டார்கள். என் உடன் பிறந்தவர்கள் கூட யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை. நான் எங்கே போவது? உண்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. நீர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகவும் அழுதார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு இடைப்பட்டு, மகனே, நீ ஒரு சிறிய தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார். அதன் மூலமாக நான் முன்னே ஆட்சி கொடுப்பேன் என்று சொல்லி அதுக்கான வழிகளையும் கர்த்தர் திறந்து கொடுத்தார். அவருடைய பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களை விட கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். வீட்டினர் மட்டுமல்ல, வாழ்க்கைக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சகோதரர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு இருப்பதை பார்த்து அவருடைய பெற்றோரும் அவருடன் வந்தவர்களும் அவரிடத்தில் வந்து ஒப்புரவானார்கள். இயேசு நாமத்தில் ஆமென்.